என்ன மாமா சவுண்ட் கிட்ட பாம்புன்னு நினைச்சேன். ராஜி ஒரு தடவை உள்ள வரியா? என்ன மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்காவோட ஃபர்ஸ்ட் நைட் வச்சிட்டு நீங்க என்ன உள்ள வர சொல்றீங்க? நீங்க இந்த மாதிரி ஆளுன்னு தெரியாம எங்க அக்கா வாழ்க்கையே போயிடுச்சு. வாயை மூடு. உன்னை கூப்பிட்டதே உங்க அக்காவை சீக்கிரமா உள்ள வர சொல்லதான் கூப்பிட்ட மச்சினுச்சு. ஓஹோ, நாளைக்கு காலையில அனுப்புறேன் மாமா. நாளை காலையா? உன்னை பிசாசு. அக்கா அக்கா ரமா, எங்க அக்கா எங்க? அலங்காரம் தான் முடிஞ்சு போச்சே, அதனால உங்க மாமா ரூமுக்குள்ள பூந்துட்டாலோ என்னவோ. மாமா தான் அவசரப்பட்டு அக்காவை கூப்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது அவ எப்படி அங்க இருப்பா? நானே தேடிக்கிறேன். போய் பாரு. அக்கா அக்கா. பாரதி அம்மா, புத்திசாலியான டாக்டர் தம்பிக்கு கள்ளக்கபடம் இல்லாத ஒரு தங்கமான பொண்ணு கிடைச்சிருக்கு. உங்களை அவ உள்ளங்கையில வச்சு தாங்குவா. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எல்லாம் அவனோட அதிர்ஷ்டமா? அத்த, என்னம்மா? அக்காவை எங்கயாவது பாத்தீங்களா? இன்னும் ரூமுக்கு அனுப்பலையா? இன்னும் அனுப்பல அத்த. அடடே, முகூர்த்த டைம் நெருங்குதே. சுமங்கலிங்க தான் ரூமுக்கு அனுப்பணும்னு நான் அந்த பக்கம் போகவே இல்லையேம்மா. நீ அவங்க கிட்ட சொல்லி அவங்கள ரூமுக்கு அனுப்புற வழிய பாரு. அனுப்புறத பத்தி அப்புறம் பார்க்கலாம் அத்த. முதல்ல அக்காவை தான் காணோம். உங்க அக்கா எங்க போறா? அவளுக்கு வெக்கம் ஜாஸ்தி. அவ ஏதாவது ஒரு ரூம்ல உட்கார்ந்துருப்பா, போய் பாரு. அம்மா, அக்காவை எங்கேயாச்சும் பாத்தியா? எனக்கு என்னமா தெரியும்? என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது வேலையை காட்டிட்டு தானே போகும். இப்ப எங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காலோ தெரியல. யாருக்கு தெரியும்? மொத்தத்துல சித்தின்னு நிரூபிச்சிட்டீங்க. வளர்த்த பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருச்சுன்னு பொறாமப்படுறீங்க. வாய மூடு. அதே நானும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தாத்தா. என்னம்மா? அக்காவை காணோம். என்னது காணுமா? ஆமா தாத்தா. எங்க போயிருப்பா? ஆமா அப்பா. அப்பா. என்னம்மா? அக்காவை எங்கயாவது பாத்தீங்களா நீங்க? அவ உள்ள இல்லையாமா? உள்ள இருந்தா நான் எதுக்கு உங்களுக்கு கேட்க போறேன்ப்பா? நீ சரியா பாத்தியா இல்லையா? உள்ளதாமா இருப்பா, போய் பாரு. பார்த்தேன். சரி, வா பார்க்கலாம். மீனா, மீனா, அம்மாடி மீனா, மீனா, மீனா. என்னம்மா மீனாட்சியை காணும்னு சொல்றாங்க? ஆமாப்பா, வீடெல்லாம் தேடிட்டேன். ஆனா அவ எங்க போனான்னு தெரியல. இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள அனுப்பிட்டா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஆமாப்பா. மீனா, மீனா. என்னப்பா, எங்கயாவது மீனாட்சியை பாத்தியா? பார்க்கலப்பா. என்ன எல்லாரும் மூஞ்ச தொங்க போட்டிருக்கீங்க? அவன சின்ன குழந்தையா? திருவிழால காண போன சின்ன குழந்தைய தேடுற மாதிரி எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கீங்க. ஏற்கனவே அக்காவை காணோம்னு கவலையில இருக்கோம். நடுவுல உங்களுக்கு என்ன? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சரி சரி, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. என்ன பண்றது? குடிச்சிருச்சலும் குடிச்சிரு 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 குடிச்சிரு. குடிச்சாச்சு, அவ்வளவுதான்.
அச்சுச்சி அம்முக்குச்சி. மீனாட்சி என்ன மீனாட்சி இது? என்ன டாக்டர் சார்? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஆமால. இப்ப நான் உங்களை என்னங்கன்னு கூப்பிடணும் அதானே? அந்த அளவுக்கு ஒன்றும் இழுக்க வேண்டாம். சிம்பிளா என்னங்கன்னு கூப்பிட்டா போதும். ஆமா, இது என்ன ரூமு? பெட்ரூம் இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் ரூம். சி போங்க. இங்க பாரு, வெட்கப்படுறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. இந்த குழந்தை யாரு? வெட்கப்படுறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. இந்த குழந்தை யாரு? இவனா எங்க சாவித்ரி அக்காவோட சின்ன பையன். பாவம், இவனுக்கு ரொம்ப ஜுரமா இருக்குல்ல. அதுக்குள்ள நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க தானே மருந்தெல்லாம் கொடுத்தீங்க. காலையில இருந்து இப்படி அழுதுகிட்டே தான் இருக்கான். ஐயோ, அதான் நான் இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். முதல்ல சாவித்ரி கிட்டயோ இல்ல சத்யசீலன் கிட்டயோ குழந்தைய கொடுத்துட்டு வா. சத்யசீலனா? அது யாருங்க? சாவித்ரியோட புருஷன். உங்களுக்கு எதுவுமே தெரியலங்க. சாவித்ரி அக்காவோட புருஷன் தங்கபாண்டி மாமா. சரி, அந்த தங்கபாண்டி கிட்டயே கொடுத்துட்டு வந்துரு. இவன் நான் இல்லனா இருக்க மாட்டாங்க. அச்சச்சோ, அழக்கூடாது, அழக்கூடாதுப்பா, அழக்கூடாது. பாத்தீங்களா, நீங்க பேசினதே இவனுக்கு புரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதான் இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அழாதடா தங்கம், அழாத. ஒண்ணு சொல்லலப்பா, அழாத. அச்சச்சோ, என்னாச்சு? இங்க பாரு, அழக்கூடாது, அழக்கூடாது தங்கம், அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. நல்ல பையன்ல, அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு. அச்சச்சோ, என்னாச்சு? இங்க பாரு, என் தங்கம்ல நீ. அப்பா பாருங்கப்பா, இவன் எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. அக்கா, அக்கா, என்னக்கா இது? என்னாச்சுடி? எதுக்கு இப்படி கத்துற? ஏற்கனவே இவன் அழுதுட்டு இருக்கான், பயந்துட மாட்டானா? கொஞ்சம் கத்தாம இரு. கத்துறது இல்ல, கடிச்சிருவேன். இங்க இருந்து குழந்தை கூட்டிட்டு வருவாங்களா? லூசு பொண்ணு, குழந்தை கொடு. நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லடி. நாங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைய தூங்க வச்சோம்னா அது தூங்கிடும். ஐயோ கடவுளே, அக்கா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களை உங்க ரூம்ல படுக்க வைக்க முடியாது. குழந்தையை கொடு முதல்ல. வேண்டாம் ராஜி. கொடுக்கா. கொடு. நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்கா. கொடு. ஏய் கொடு கொடு கொடு. ராஜி. ராஜி. ராஜி, அவன் அழுவுறான். நீ ஏதாவது பாட்டு பாடு. அவன் அழுத என்கிட்டயே கூட்டிட்டு வந்துரு. மீனாட்சி, பாருங்க, அவன் அழுதுட்டு இருக்கான். நீ முதல்ல இப்படி உட்காரு. உட்காரு. அது இல்லைங்க, அவன் நடு ராத்திரியில எழுந்திருக்கும் போது நான் மட்டும் அவன் பக்கத்துல இல்லைன்னா அப்புறம் அவன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை அழுதா பசிக்குதுன்னு அர்த்தம். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஐயோ, முதல்ல உட்காரு. ஐயோ, உட்காரு சொல்றேன்ல. ஐயோ, முதல்ல நீங்க எழுந்திரீங்க. எதுக்கு? எழுந்திருக்க மாட்டீங்களா? உங்க கால்ல விழ சொல்லி எங்க சாஸ்திரி மாமா சொன்னாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உட்கார். ஐயோ, மறுபடியும் என்னாச்சு? வாழ ஆரம்பிச்சிட்டானா, அதுக்கப்புறம் அவனுக்கு பால். போதும், நிறுத்து. மீனாட்சி, நீ இந்த ஊர் மொத்தத்துக்கும் செல்ல பொண்ணா இருக்கலாம். யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நீ ஏத்துக்கிற. அதுல தப்பு இல்ல. அந்த மாதிரி மனசை கடவுள் உனக்கு வரமா கொடுத்துருக்காரு. ஆனா இது நமக்கு முதலிரவு. ஊர் பிரச்சனையெல்லாம் நம்ம முதலிரவு ரூமுக்கு கொண்டு வந்தா எப்படி சொல்லு? நீங்க மட்டும் என்னவா சொல்லுங்க. உங்ககிட்ட நோயின்னு வர நோயாளிகளுக்கெல்லாம் ராத்திரி பகல்னு பார்க்காம மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து உதவி செய்றீங்கல்ல. நான் ஒரு டாக்டர். நான் ஒரு மனுஷி. அப்பனா நான் மனுஷன் இல்லையா? நீங்க கடவுள். எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்துகிட்டு இந்த ஏழை விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
சொல்லப்போனா எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க தான் கடவுள், தெரியுமா? அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லாத. எனக்கு இதுக்கு மேல பேச்செல்லாம் வராதுங்க. நான் தான் உங்களை மாதிரி பெரிய பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் படிக்கலையே. உனக்கு படிப்பே தேவையில்லைன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. டாக்டர் போஸ், டாக்டர் போஸ். டாக்டர் போஸ், டாக்டர் போஸ். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு அப்புறம் சொல்றேன், முதல்ல போஸை கூப்பிடுங்க. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு அப்புறம் சொல்றேன், முதல்ல போஸை கூப்பிடுங்க. காரணத்தை சொன்னதை நாங்க கூப்பிடுவோம். கான்ஸ்டபிள், நீ போய் பாரு. நில்லுங்க நில்லுங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சடனா வீட்டுக்கு வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அவரை நாங்க பார்க்கணும். எதுக்காக பார்க்கணும்? எங்க பையன் யார் வம்புக்கும் போக மாட்டான், எந்த பிரச்சனையிலையும் தலையிட மாட்டான். அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு யாருங்க சொன்னாங்க? அவரால் ஒரு வேலை ஆகணும், அதனால தான் கூப்பிடுறோம். அவன் இப்ப வர முடியாத சூழ்நிலை. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா காலையில வந்து பாருங்க. ஏன் இப்ப என்ன அவருக்கு அவசரமான வேலை இருக்கா என்ன? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே ஓகே, உங்களுக்கு காரணத்தை சொல்லணும், அவ்வளவுதானே? என்கவுண்டர்ல போலீஸ் ஆபீசருக்கு புல்லட் பட்டு காயமாயிருக்கு, உயிருக்கு ஆபத்தா இருக்காரு. இவர் வந்தாதாங்க அந்த உயிரை காப்பாற்ற முடியும். எதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க? எங்களோட வார்த்தைகளே அப்படிதாங்க இருக்கும். முதல்ல கூப்பிடுங்க டாக்டரை. மற்ற நேரத்துலன்னா கூப்பிட்ட உடனே வந்திருப்பான். ஆனா இப்போ அவனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். நாளைக்கு பண்ணிக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை. எங்க ஆபீசருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, எங்க கூட அனுப்புங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், கூப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. இவ்வளவு தூரம் சொல்லி நீங்க அனுப்பாம இருந்தா என்ன அர்த்தம்? டாக்டர் போஸ், போஸ். என்ன நான் இவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கேன், ஒருத்தரை மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்க, உங்களை தான் சொல்றேன். போஸ், டாக்டர் போஸ். யார் வந்திருப்பாங்க? What do you mean? உங்களுக்கு வேணும்னா ஊர்ல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள யாரையாவது கூட்டிட்டு போங்க. என்ன தாத்தா, என்னாச்சு? என்கவுண்டர்ல அவங்க ஆபீசருக்கு அடிபட்டிருக்கான், டாக்டர் தேடி வந்திருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மெடிக்கல் கிட் எடுத்துட்டு வந்து. போஸ் இப்ப வா. ஏமா? இல்ல இது பார் போஸ், எதுக்கு வேண்டான்னு சொல்றோன்னு உனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், ஏன் இவங்களுக்கு கூட தெரியும். அவரே வரேன்னு சொல்றாரு, நீங்க ஏங்க நிறுத்துறீங்க? இவனுக்கு ஒன்றும் தெரியாது சார். இவ்வளவு நாள் 24 hours வேலை செஞ்சாலும் நான் எதுவும் சொன்னது கிடையாது. ஆனா இப்ப இவனோட நிலைமை வேற. கல்யாணமாகி முதலிரவு நடக்காமலேயே வெளியில போறது நல்லதில்லை இன்ஸ்பெக்டர். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க, காலையில வந்துருவோம். காலையில வரலும் எங்க ஆபீசர் உயிரோட இருக்க மாட்டாரு. அவர் இறந்துட்டா எங்களோட வேலையே போயிடும். டைமுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு எங்க மேல ரிமார்க் வந்துரும். அங்க அவருக்கு சீரியஸா இருக்காங்கன்னு சொல்றாங்களாமா, நான் போயிட்டு வந்துறேன். அது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? சம்பிரதாயத்தை மீறினா வீட்டுக்கு கெடுதல். அத்தை, மீனா இங்க பாருங்க அத்தை, அவர் போயிட்டு வரட்டும். அந்த ஆபீசருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிட்டா நம்மளால இங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியுமா? அம்மா மீனா, அவர் பாவம் இல்லையா அத்தை? நம்ம சம்பிரதாயத்தெல்லாம் விட ஒரு மனுஷனோட உயிர் தானே முக்கியம், சரிதானே அத்தை? எல்லாரும் கடவுளா பாக்குற அவர் மேல ஒரு துளி கெட்ட பேர் கூட வந்துடவே கூடாது. அவரு கடவுள் மாதிரி எல்லாருக்கும் சேவை செய்யட்டும், விட்டுருங்க. நான் சொல்றத கேளுங்க அத்தை. அவரு நல்ல காரியத்துக்கு தானே போறேன்னு சொல்றாரு, அதெல்லாம் புண்ணியம் தான் அத்தை. அதுக்கு இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரிடா, அவ சொல்றதும் சரிதான். நாளைக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்வு நம்ம மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். போயிட்டு வா. தேங்க்யூ தாத்தா, இதோ உடனே வரேன். ஓகே ஓகே.
மீனாட்சி, செம்பருத்தில இருக்கிற பரிமளானி. அப்படின்னா என்னங்க? உனக்கு தேன் போல் மனசுன்னு சொல்ல வந்தேன். நான் போறேன். அடே கடவுளே, போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புத்திசாலியா பேசினேன், இப்ப அப்பாவியா பேசுறேன். ஐ லவ் யூ டியர். சரி, போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் டாக்டர் சார். என்னங்க? மருந்து பெட்டி இல்லாம நீங்க எப்படி வைத்தியம் பாப்பீங்க? ஓ சாரி. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, போயிட்டு வாங்க. தாத்தா, போயிட்டு வந்துடுறேன். வாங்க.